ஆல் இண்டியா ரேடியோ சுழல் விளக்கு. இந்திய ரூபாய்க்கு சர்வதேச அங்கீகாரம். செய்திக் கட்டுரை எழுதியவர் தமிழ்மகன். சமீபத்திய ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க வேகத்தில் வளர்ந்து வருகிறது. இந்திய நாணயமான இந்திய ரூபாய் உலக அளவில் அங்கீகாரம் பெற்று வருகிறது. இந்திய ரூபாய் இப்போது அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜப்பான் உள்பட 36 நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய பொருளாதாரம் அதன் நாணயத்திற்கான குறிப்பிடத்தக்க மைல்கல்லை தொட்டிருக்கிறது. வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டுமானால் அமெரிக்க டாலரையோ அல்லது நாம் எந்த நாட்டுக்கு செல்கிறோமோ அந்த நாட்டின் பணத்தையோ கொண்டு சென்றால்தான் நாம் செல்லும் நாட்டில் எதையும் வாங்க முடியும். இப்போது இந்திய ரூபாயை கொண்டு நேரடியாக இந்த 36 நாடுகளில் வர்த்தகம் செய்ய முடியும். அதனால்தான் இதை குறிப்பிடத்தக்க மைல்கல் என்கிறோம். காசு, பணம், துட்டு, மணி என்று விளையாட்டாக பாடுகிறோம். இதன் வரலாறு விளையாட்டானது அல்ல. பணம் என்பது ஒரு பொருள். அதனால்தான் பணத்தையும் பொருளாதாரத்தையும் இணைத்தே பேசுகிறோம். மனித சமூகம் ஒரு பொருளை வாங்கவோ விற்கவோ வேண்டிய சூழ்நிலை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே உருவாகிவிட்டது. இந்த பணத்தின் வரலாறு ஏறத்தாழ 2000 ஆண்டு வரலாறு கொண்டது. தமிழகத்தின் மிளகும், ஏலமும், பட்டும், பவளமும் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதியாகின. அதுபோல பல நாடுகளில் இருந்து தங்கமும், குதிரைகளும் இங்கே இறக்குமதியாகின. உப்பை கொடுத்துவிட்டு நெல்லை வாங்கிச் செல்வர், பருப்பை கொடுத்துவிட்டு உடுப்பு வாங்குவர். இதை பண்டமாற்று என்பார்கள். இப்போது மூட்டை மூட்டையாக நெல்லை கொண்டு போய் கொடுத்துவிட்டு தியாகராய நகரில் கல்யாணத்திற்கு பட்டுப்புடவை வாங்கி வருவது எளிதான காரியமா? இங்குதான் பொருளுக்கு பதிலாக பணம் என்ற ஒன்று உருவானது. ஆரம்பத்தில் தங்க நாணயம், வெள்ளி நாணயம், செம்பு நாணயம் பயன்படுத்தப்பட்டு வந்தது. பிறகு அலுமினியம், மிருகங்களின் தோல்களில் நாணயங்கள் உருவாக்கப்பட்டன. இப்போது உலகம் முழுக்க காகித நாணயமே பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் எல்லா நாட்டு பணமும் எல்லா நாட்டிலும் செல்லுபடியாவதில்லை. ஒவ்வொரு நாட்டினரும் பிற நாட்டில் வர்த்தகம் செய்ய வேண்டுமானால் முதலில் பணத்தை அமெரிக்க டாலராக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே நடைமுறை. இப்போது நேரடியாக இந்திய பணத்தை கொண்டே 36 நாடுகளில் வர்த்தகம் செய்ய முடியும் என்ற பொருளாதார நிலையை அடைந்திருக்கிறோம். இது மகத்தான முன்னேற்றம். இது எப்படி நிகழ்ந்தது? இந்திய பணத்தின் அங்கீகாரத்திற்கான முதன்மை காரணங்களில் ஒன்று உலக அளவில் இந்தியாவின் பொருளாதாரத்தின் விரைவான வளர்ச்சியாகும். 3 டிரில்லியன் டாலருக்கும் அதிகமான ஜிடிபி மற்றும் 1.3 பில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் உலக பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு முக்கிய பங்காளியாக மாறியுள்ளது. பிராந்தியத்திலும் உலக அளவிலும் முதலீடு மற்றும் வர்த்தகத்தின் குறிப்பிடத்தக்க ஆதாரமாக இந்தியா மாறியுள்ளது. இதன் விளைவாக பல நாடுகள் இப்போது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான இந்திய கட்டணங்களை ஏற்க தயாராக உள்ளன. இந்திய பணத்தின் சர்வதேச பயன்பாட்டை ஊக்குவிப்பதில் இந்திய ரிசர்வ் வங்கி முக்கிய பங்கு வகித்துள்ளது. ரிசர்வ் வங்கி அந்நிய செலாவணி விதிமுறைகளை தாராளமயமாக்கவும் எல்லை தாண்டிய பரிவர்த்தனைகளில் இந்திய பணத்தை ஊக்குவிக்கவும் பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. எடுத்துக்காட்டாக 2017 இந்திய நிறுவனங்களுக்கு இந்திய பணத்தின் குறிப்பிடப்பட்ட பத்திரங்களை வெளிநாடுகளில் வெளியிட ரிசர்வ் வங்கி அனுமதித்தது. இது நாணயத்தின் சர்வதேச ஈர்ப்பை அதிகரிக்க உதவியது. வெளிநாட்டு வங்கிகள் இந்தியாவில் கிளைகளை அமைக்கவும் சேவைகளை வழங்கவும் அனுமதிப்பதன் மூலம் வெளிநாட்டு சந்தைகளில் இந்திய பணம் கிடைப்பதை அதிகரிக்கவும் ரிசர்வ் வங்கி செயல்பட்டு வருகிறது. உலகளாவிய சந்தைகளில் இந்திய பணத்தின் வளர்ந்து வரும் அங்கீகாரம் இந்திய பொருளாதாரத்திற்கு பல நன்மைகளை வழங்குகிறது. முதலாவதாக, இந்திய வணிகங்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கான நாணய அபாயத்தை குறைக்க இது உதவுகிறது. வெளிநாட்டு சந்தைகளில் இந்திய பண கொடுக்கல் வாங்கலை ஏற்றுக்கொள்வது அதிகரித்து வருவதால் இந்திய நிறுவனங்கள் இப்போது தங்கள் உள்ளூர் நாணயத்தில் பரிவர்த்தனை செய்யலாம். இது பணத்தை டாலராக மாற்றுவதில் இருந்த ஏற்ற இறக்கங்களின் வெளிப்பாட்டை குறைக்கிறது. மேலும் உலக சந்தைகளில் இந்திய பணத்தின் வளர்ந்து வரும் அங்கீகாரம் இந்தியாவிற்கு அதிக அந்நிய முதலீட்டை ஈர்க்க வாய்ப்புள்ளது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பணத்துடன் மிகவும் பரிச்சயமானவர்களாக இருப்பதால் அவர்கள் இந்திய நிறுவனங்கள் மற்றும் சொத்துகளில் முதலீடு செய்ய வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும். கூடுதலாக இந்திய பணத்தின் சர்வதேச மயமாக்கல் இந்திய நிதி சேவைகளுக்கான தேவையை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இது இந்தியாவின் நிதித்துறையை மேலும் மேம்படுத்த உதவும். இந்த நன்மைகள் இருந்த போதிலும்
உண்மையான உலகளாவிய நாணயமாக மாறுவதில் இந்திய பணம் சில சவால்களை எதிர்கொள்கிறது. மிக முக்கியமான சவால்களில் ஒன்று உலக சந்தையில் இந்திய பணப்புழக்கம் இல்லாதது. இந்திய பணம் இப்போது 36 நாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் இந்த நாடுகளின் பெரும்பாலான நகரங்களில் அதன் பயன்பாடு இன்னும் குறைவாகவே உள்ளது. ரிசர்வ் வங்கி அதை சரிசெய்ய வேகமாக செயல்பட்டு வருகிறது. மற்றொரு சவால் இந்திய பணமாற்று விகிதத்தின் ஏற்ற இறக்கம். இந்த சவால்கள் இருந்த போதிலும் உலகளாவிய சந்தைகளில் இந்திய பணம் வளர்ந்து வரும் அங்கீகாரம் இந்திய பொருளாதாரத்திற்கு சாதகமான அறிகுறியாகும். இந்தியா தொடர்ந்து வளர்ந்து உலக பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் நாடாக மாறுவதால் இந்திய பணத்தின் சர்வதேச பயன்பாடு தொடர்ந்து அதிகரிக்கும். இந்திய அரசாங்கமும் ரிசர்வ் வங்கியும் உலகளாவிய சந்தைகளில் இந்திய ரூபாயின் பயன்பாட்டை ஊக்குவித்து அதன் பரவலான பயன்பாட்டுக்கு இடையூறாக இருக்கும் சவால்களை எதிர்கொள்ளும் முயற்சிகளை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. பல சவால்களை எதிர்கொண்ட இந்தியா இதையும் சமாளிக்கும், வெற்றி பெறும். இந்தியாவின் நாணயம் கொடிகட்டி பறக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. நேயர்கள் இதுவரை கேட்ட செய்திக் கட்டுரை இந்திய ரூபாய்க்கு சர்வதேச அங்கீகாரம். எழுதியவர் தமிழ்மகன். வாசித்தவர் சுமித்ரா ரத்தினம்.